உங்கள் வீட்டுக்காரர் பேர்? சந்திரமோகன். இப்போ இந்த இடத்துல உங்கள் இடத்துல அம்பேத்கர் சிலை ஒன்று நிறுவப்பட்டிருக்கு. உங்கள் அனுமதியோடு அது நிறுவனாங்க? அனுமதியோட தான். சரிங்கம்மா. இந்த இடம் உங்கள் பேரில் இருக்கா? பட்டா பத்திரம் எல்லாமே? இது வாங்கி எத்தனை வருஷமா இருக்கு? 2 வருஷம். இப்போ இந்த காவல்துறையெல்லாம் குமிக்கப்பட்டிருக்கு, இந்த சிலையை அகற்றணும், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வீட்டுக்கார் நினைவாக நான் அந்த இடத்த கொடுத்துருக்கேன். இப்போ இந்த அம்பேத்கர் சிலை வைக்கிறதுக்காக பொதுமக்கள்லாம் உங்கள் பின்னாடி இருக்கணும்னு அவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க பொதுமக்கள்? தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கு எதிராக நடந்து வரும் சம்பவங்களின் தொடர்ச்சியாக தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் அம்பேத்கர் சிலை நிறுவுவது தொடர்பான பிரச்சனை எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதிக்குட்பட்டது குப்பக்குடி ஊராட்சி. இங்குள்ள அம்பேத்கர் நகர் பகுதியில் சுமார் 7 வருடங்களுக்கு முன்பாக அமைக்கப்பட்ட அம்பேத்கர் சிலை பொது இடத்தில் இருப்பதாக கூறி அரசு அதிகாரிகளால் அகற்றப்பட்டுள்ளது. இதையடுத்து அப்பகுதி மக்கள் முடிவெடுத்து செல்வமணி என்பவருக்கு சொந்தமான பட்டா நிலத்தில் 4 நாட்கள் முன்னதாக அச்சிலையை நிறுவியுள்ளனர். இந்நிலையில் சிலை அமைக்கப்பட்டதை அறிந்த கோட்டாட்சியர் மற்றும் தாசில்தார் உள்ளிட்டோர் அம்பேத்கர் சிலையை அப்புறப்படுத்த கோரி நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் இச்சூழலை முன்வைத்து தங்கள் பகுதியில் ஏராளமான காவலர்களை குவித்துள்ளதாகவும் கூறி அப்பகுதி மக்கள் தற்சமயம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து அவர்கள் கூறுவதை பார்க்கலாம். ஐத்தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக ஐத்தமிழ் பிரத்யேக சுற்றுப்பயணத்தில் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற மிக முக்கிய செய்தி, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதி, குறிப்பாக அமைச்சர் சிவ மெய்யநாதன் அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிற தொகுதி. அந்த தொகுதிக்கு உட்பட்ட குப்பக்குடி கிராமத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். 7 ஆண்டுகளுக்கு முன்பு புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுடைய தெருவுக்குள்ளேயே வைக்கிற போது அதிகார வர்க்கம் அதை அகற்றியது. ஆனால் இந்த மக்கள் தொடர்ச்சியாக அம்பேத்கர் சிலையை எமது மண்ணில் நிறுவ வேண்டும் என்று அரசு அதிகாரிகளாக பணியாற்றக்கூடியவர்களும் அன்றாடங்காட்சி மக்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை நிறுவுவதற்கு தொடர்ந்து தங்களால் என்ற உதவிகளை செய்து இன்றைக்கு ஒரு தனியார் இடத்தில், குறிப்பாக அவர் ஒப்புதலோடு, சந்திரமோகன் என்கிற ஆசிரியர் அவர் மறைந்து விட்டார். அவருடைய மனைவி செல்வமணியுடைய பெயரிலே இந்த பத்திரங்கள் பட்டாக்கள் இருக்கிறது. அவர்களுடைய ஒப்புதலின்படி இந்த பொதுமக்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை கம்பீரமாக எழுப்பி அடுத்த தலைமுறைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரை கொண்டு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற போது கடந்த 4 நாட்களாக மாற்று சமூகத்தை சார்ந்தவர்களோ அல்லது இந்த சமூகத்திற்குள்ளேயே பிளவுபட்டு வேறு எவரோ எந்த விதமான புகார் தெரிவிக்காத ஒரு சூழலிலும் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை அகற்றுவதற்காக அதிகார வர்க்கம் காவல்துறையை காட்டுமிராண்டித்தனமாக குவித்திருக்கிறது. அன்றாடங்காட்சி மக்களை இழிவுபடுத்துகிற நோக்கத்தில், இந்த மக்களை அச்சுறுத்துகிற வகையில் நூற்றுக்கணக்கான காவல்துறைகளை குமித்ததற்கு என்ன காரணம்? இந்த சட்டத்தை எழுதிய புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலை இந்த மண்ணில் நிறுவப்படவில்லை என்றால் வேறு யாருடைய சிலையை இந்த அரசாங்கம் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறது? தீவிரவாதிகளையா அல்லது இந்த தேசத்தை குலைக்கக்கூடிய பயங்கரவாதிகளுடைய சிலைகளை வைப்பதற்கு இந்த அரசு துணை போகிறதா என்கிற கேள்வியை ஐத்தமிழ் மூலமாக நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். சேர்ந்திருக்கிற குழுமி இருக்கிற அனைத்து பேரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அன்றாடங்காட்சி மக்கள் தன் எண்ணங்களில் உள்வாங்கிக் கொண்டு வருங்கால சந்ததியினருக்கு அம்பேத்கரை கொண்டு செல்கிற வகையில் இன்றைக்கு இந்த சிலையை நிறுவியிருக்கிறது. அதிகார வர்க்கம் அந்த சிலையை இடிப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் காட்சிகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அரசு யாருக்காக இயங்குகிறது, எவருக்காக இயங்குகிறது என்கிற கேள்வியை ஐத்தமிழ் மூலமாக நான் எழுப்ப விரும்புகிறேன். இந்த மக்களை அடிமையாக்குகிற அரசாக தொடர்ந்து இந்த அரசுகள் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை இந்த மக்கள் இப்பொழுதுதான் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகார வர்க்கம் தொடர்ந்து இந்த மக்களை அச்சுறுத்துகிற வேளையில் காவல்துறையை தொடர்ந்து குவித்துக் கொண்டிருக்கிறது. ஆகையால் அரசிற்கு இந்த மக்களின் மூலமாக சவால் விடுகிறார்கள். சிலையை தொட்டு பாருங்கள், என்ன நடக்கிறது என்பதை இந்த அரசுக்கு நாங்கள் உணர்த்துவோம் என்பதை உறுதியோடு களத்தில் நின்று கொண்டிருக்கிற இந்த தாய்மார்களுக்கு மத்தியில் நாமும் நின்று கொண்டிருக்கிறோம். நன்றி. ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டம் சடையன் கிணறு பகுதியில் இதேபோல் விசிக கொடியுடன் அம்பேத்கர் சிலை கொண்ட பீடம் அமைப்பதில் எழுந்த பிரச்சனையில் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களே தலையிட்டு பிரச்சனையை முடித்து வைத்தார். தற்போது அதே போன்றதொரு பிரச்சனை புதுக்கோட்டை மாவட்டம் குப்பக்குடி ஊராட்சியிலும் நடந்து வருவது பட்டியலின சமூக மக்களுக்கு கோபத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.